ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லவ் பேர்ட்ஸ்க்கு என்ன ஃபுட்டெல்லாம் வைக்க போகிறோன்றதா பார்க்க போகிறீங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வந்து லவ் பேர்ட்ஸ்க்கு என்ன ஃபுட் வைக்கலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து இது இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருக்கீங்க, என் பேர் தான் வந்து தருண். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு காலையில் வந்து நான் என்னென்னலாம் வைக்க போகிறேன்றது வந்து பார்க்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்ச கோதுமையை வந்து நல்லா 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பிளேட்டில் வந்து கொஞ்சமாக வைக்கிறேன். ஸோ ஏன் 2 டைம் வாஷ் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அந்த வழவழப்பு தன்மை வந்து நல்லா போயிடும். ஸோ அப்போ தான் வந்து பேர்ட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடும். ஸோ அதனால தான் 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நான் வந்து பொடியாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா வந்து சாப்பிடுவாங்க. ஏன் ப்ரோ வாய்ஸ் இப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தொண்டை கட்டிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து வாய்ஸ் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. புதினாவுமே எடுத்துக்கிட்டு நல்லா அழைச்சிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் புதினாவும் கொத்தமல்லி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து பேர்ட்ஸுக்கு போட்டுறாதீங்க. ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு பேர்டுக்கு போடுங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து உடனே எடுத்துகிட்டு போயிட்டு போடுற வச்சு பேர்டுக்கு வந்து சளி பிடிச்சிக்கும். ஸோ அதனால தான் லைனாக வந்து அடக்கி வச்சுட்டு இருக்கோம் பாருங்கள், கொத்தமல்லி, புதினா, தண்ணி, தெனை, கோதுமை எல்லாத்தையுமே வந்து. ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா வைக்க போகிறோம். பேர்ட்ஸ் எல்லாத்தையும் பசிக்குதுல, எவ்வளோ நேரம் வெளியே வச்சுட்டு இருப்பேன், கொஞ்சம் எடுத்து உள்ள வைடா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி வந்து எவ்வளோ எட்டி பார்க்குறாங்க பாருங்க. நம்ம சிண்டோலாம் வந்து வெளியே வந்துடுவான் போல இது வேகமாக, அதனால சரி எடுத்து தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொன்றா நம்ம உள்ள வைக்க போகிறோம். வச்சவொடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக வந்து சாப்பிட்றாங்க பாருங்க. மெயினாக வந்து நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க, கோதுமையை வந்து பேர்ட்ஸுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம்ஸ் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து வைங்க. அப்போ தான் வந்து பேர்டுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த வழவழப்பு தன்மை இருக்காது, அதனால தான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொத்தமல்லி எடுத்துகிட்டு போயிட்டு வைக்க போகிறோம். ஸோ பஜ்ஜீஸ்க்கு வந்து பிடிச்ச ஃபுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லியும் புதினாவும் தான். ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன ப்ரோ டக்குன்னு பஜ்ஜீஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ லவ் பேர்டோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பஜ்ஜீஸ் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது, ஸோ தெரிஞ்சுக்குங்க. ஸோ பஜ்ஜீஸ்னாலுமே வந்து லவ் பேர்டோட பேர் தான். மெயினாக வந்து பேர்டுக்கு வேறு என்னென்னலாம் தரலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்டு வந்து எக்கு வச்சு சிக்கிலேயே இருக்குன்னா அந்த டைமில் என்ன முக்கியமான ஃபுட்டு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து மொக்காச்சலத்தை தான் தரணும். மொக்காச்சலத்தை வந்து கதிர் மட்டும் உரிச்சு நல்லா வைங்க கப்பில். ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு குட்டிங்களுக்கும் கொடுத்து, ஸோ பேர்டு வந்து சீக்கிரமாகவே வளர்ந்துடும். குட்டி எவ்வளோ சீக்கிரத்தில் வளர்ந்து தெரியுமா, பட்டுன்னு வளர்ந்துடும். ஏன்னா நான் எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் அதை மட்டுமே வச்சுருக்கேன். ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்துருச்சு பேர்டு. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்த்தி பேர்டுக்கு. ஸோ அதை மறக்காமல் வைங்க. கால்சியம்காக கட்டில் ப்ரௌனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலமாவை கட்டி இதெல்லாம் வைங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதையுமே உங்ககிட்ட வந்து மார்னிங் போடுறதுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் இல்லைனா வேற என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா வந்து அருகம்புல், வீட்டு பக்கத்தில் எங்கன்னா அருகம்புல் வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சு இருந்துட்டு எடுத்துன்னு போயிட்டு போடுங்க. அருகம்புல்லும் வந்து ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. அது உள்ளே இருக்கிற சாறு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அதையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா தான் நான் சொல்கிறேன். என் பேர்டு இது ஃபுல்லாகவே வந்து சாப்பிடும். ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்லாலுமே கொஞ்சம் நாளாக பேர்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க அந்த உணவெல்லாம். நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன சொல்கிறது, ஆமாம் இன்னொன்று மறக்காமல் வந்து வீக்லி ஒன்ஸ் டைம் அது மஞ்சள் கலந்த தண்ணியை வந்து பேர்டுக்கு வைங்க. ஒரு சிட்டிக் மஞ்சள் மட்டும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வரும், பேர்டுக்கு வந்து எந்த நோயும் வராமல் நல்லா இருக்கும். இதையும் மறந்துடாதீங்க. கோதுமை கொடியே நீங்கள் வந்து பச்சை பயிரையும் நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து பேர்டுக்கு வைக்கலாம். அதே மாதிரி முளை கட்டி வச்சாலுமே வந்து ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் அப்படியே வச்சாலும் சரி, இல்லை முளை கட்டி வச்சாலும் சரி, பேர்டு சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க. என்கிட்டே வந்து நிறைய பேர் வந்து ஒரு டவுட் கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ என் லவ் பேர்டு வந்து சாப்பாடு சாப்பிடுமா, இல்லை தோசை சாப்பிடுமா, இல்லை இட்லி சாப்பிடுமா, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா தோசையும் இட்லியும் சாப்பிடாது. சில பேர் வந்து ரைஸ் போட்டு ஆரம்பத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே ஒயிட் ரைஸ் போட்டு வளர்த்துருப்பாங்க. ஸோ அது மேபி வந்து கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த தோசை இட்லி எல்லாம் சாப்பிடாது. ஸோ அதெல்லாம் போட்டு பேர்டை வந்து நாஸ்தி பண்ணிடாதீங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிடாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற வீடியோன்னு வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். என்னோட வீடியோ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். சரி ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பை, see you.